ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 11ஆம் அத்தியாயம் குப்ஜா மற்றும் குவலயா பீடத்தின் முந்தைய பிறப்புகளின் விளக்கம். பகுலாஸ்வ மன்னர் வினவினார், தேவரிஷி நாரதரே, தேவர்களுக்கு கூட மிகவும் அரிதான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்வித்த சைரந்திரி கடந்த காலத்தில் செய்த மிக கடினமான தவம் யாது? நாரத மாமுனிவர் கூறினார், கோடி மன்மதன்களின் அரசரே என்றார். அதே அழகுமிக்க பகவான் ராமர் பஞ்சவடியில் வசித்து வந்தபோது சூர்பனகை என்ற அரக்கி அவளால் மிகவும் மயங்கி போனாள். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் மிகவும் மயங்கி போனவள் அரக்கியான சூர்பனகை. ரகுநந்தர் ஒற்றுமைக்கான சபதத்தை கடைபிடிப்பதில் விடாமுயற்சியுடன் இருக்கிறார். எனவே வேறு எந்த பெண்ணின் மீதும் அவருக்கு ஈர்ப்பு இல்லை என்று நினைத்து ராவணனின் சகோதரி கோபமாக சீதையை விழுங்க விரைந்தாள். கோபமடைந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் இளவலான லக்ஷ்மண சுவாமி உடனடியாக கூர்மையான வாளால் அவளது மூக்கையும் காதுகளையும் வெட்டினான். அவளுடைய மூக்கு துண்டிக்கப்பட்ட பின்னர் அவள் இலங்கைக்கு சென்று ராவணனிடம் இதையெல்லாம் கூறினாள். மிகுந்த துயரத்துடன் புஷ்கர தீர்த்தத்திற்கு சென்றார். நீரில் நின்று சூர்பனகை 10,000 ஆண்டுகள் தவம் செய்து சிவபெருமானை தியானித்து ராமரை தன் கணவராக பெற விரும்பினாள். இதனால் மகிழ்ச்சியடைந்த பகவான் உமாபதி புஷ்கர தீர்த்தத்திற்கு வந்து ஒரு வரம் கேள் என்றார். பரம கடவுளே, தாம் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற வல்லவர். எனவே நல்லொழுக்கமுள்ள மனிதர்களின் அன்பான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என் கணவராகும் இந்த வரத்தை எனக்கு வழங்குங்கள் என்று சூர்பனகை கூறினாள். சிவனார், அரக்கியே கேட்பாய், இந்த வரம் இப்போது உனக்கு கிடைக்கப் போவதில்லை. வடமதுரையில் துவாபர யுகத்தின் முடிவில் உன் விருப்பம் நிறைவேறும், அதில் எந்த ஐயமும் இல்லை என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மகாமாதே, சூர்பனகை என்ற அதே அரக்கி விருப்பப்படி வடிவங்களை எடுத்தாள். வடமதுரையில் குப்ஜா என்று அழைக்கப்பட்டாள். அவள் மகாதேவரின் ஆசையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பிற்குரியவர் ஆனாள். இந்த கதையை நான் தங்களுக்கு கூறிவிட்டேன். இன்னும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் அரசரே? பகுலாஸ்வ மன்னர் கூறினார், நாரத மாமுனிவரே, முந்தைய பிறவியில் இந்த குவலயா பீட யானை யாராக இருந்தார்? அவர் எப்படி யானை வடிவத்தை அடைந்தார்? மேலும் எந்த புண்ணியத்தால் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இணைந்தார் என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், பலி மன்னருக்கு மண்டகதி என்ற பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த மகன் இருந்தான். அவர் ஆயுதம் ஏந்தியவர்களில் சிறந்தவர். 1,00,000 யானைகளைப் போல வலிமையானவர். ஒரு முறை அவர் இல்லத்தை விட்டு ஸ்ரீ ரங்கநாதர் திருத்தலத்திற்கு பயணம் செய்து கூட்டத்துடன் சேர்ந்தார். மண்டகதி ஒரு பைத்தியக்கார யானையைப் போல மிகுந்த பலத்துடன் தனது கரங்களை அசைத்து மக்களை நசுக்கினார். வழியில் வயதான முனிவர் தனது கரங்களின் பலத்திலிருந்து விழுந்தார். கோபமடைந்த அவர் பலியின் போதையில் இருந்த வலிமை மிக்க மகனை சபித்தார். துஷ்டனே, ரங்க யாத்திரையின் போது யானையைப் போல போதையில் மக்களை மிதிக்கிறாய், எனவே யானையாகிவிடு என்று திரிதா முனிவர் கூறினார். இந்த சாபத்தை பெற்றவுடன் வலிமைமிக்க அசுரன் உடனடியாக தனது பிரகாசத்தை இழந்து அவனது உடல் ஒரு ஓடு போல கீழே விழுந்தது. முனிவரின் செல்வாக்கை அறிந்த அசுரன் உடனடியாக கரங்களை கூப்பி வணங்கி முனிவரை வலம் வந்தான். மண்டகதி, முனிவரே, கருணை கடலே, 2 பிறவிகளில் சிறந்த யோகீந்திரர் நீங்கள். இந்த யானை போன்ற வடிவத்திலிருந்து நான் எப்போது விடுபடுவேன் என்பதை விரைவாக கூறுங்கள் முனிவரே. இன்றிலிருந்து உங்களை போன்ற பெரிய ஆத்மாக்களை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். பிரம்மனே, உங்களை போன்ற முனிவர்கள் வரங்களையும் சாபங்களையும் வழங்க வல்லவர்கள் என்றார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசனே, இவ்வாறு அசுரன் அவரை மகிழ்வித்த போது மகா முனிவரான திரிதகரின் கோபம் நீங்கியது. பின்னர் அந்த கருணைமிக்க பிராமண தலைவர்கள் அவருக்கு சாபமடைந்தவரிடம் கூறினர், பேய்களின் அரசரே, என் வார்த்தைகள் பொய்யல்ல என்று முனிவர் கூறினார். முடியும், ஆனாலும் உமது பக்தியில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகையால் தேவர்களுக்கு கூட அரிதான ஒரு தெய்வீக வரத்தை நான் உனக்கு வழங்குவேன். தைத்தியேந்திரனே, துக்கப்படாதே. பகவான் ஸ்ரீஹரியின் நகரமான வடமதுரையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கரங்களில் இருந்து நீ விடுவிக்கப்படுவாய் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நாரத மாமுனிவர், அரசரே, இது மெதுவான முன்னேற்றம் என்கிறார்.
விந்திய மலைகளில் குவலயா பீடம் என்ற அரக்கன் பிரபலமடைந்தான். 10,000 யானைகளின் பலத்திற்கு சமமான அந்த யானை மகத மன்னன் ஜராசந்தன் 1,00,000 யானைகளின் உதவியுடன் அவனை காட்டில் சிறைப்பிடித்தான். மன்னன் விதேகனே பின்னர் அவன் இந்த யானையை கம்சனுக்கு வரதட்சணையாக கொடுத்தான். திருத்த முனிவரின் ஆலோசனையின்படி அவனது பிரகாசம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உறிஞ்சப்பட்டது. இந்த கதையை நான் தமக்கு கூறிவிட்டேன். தாம் மேலும் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் உள்ள நாரத பகுலாஸ்வ சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான குப்ஜா மற்றும் குவலயா பீடத்தின் முந்தைய பிறப்புகளின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.